பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். தேவன் தம்முடைய செயல்களை குறித்து நம்மகிட்ட விளக்கம் சொல்ல மாட்டார். இப்போ போய் நம்ம அவர்கிட்ட கேட்குறோமா, சூரியனை ஏயா கொடுத்தீங்க கேட்டிருக்கோமா? சந்திரனை ஏன் கொடுத்தீங்க நாம் கேட்டிருக்கோமா? காலை மதியம் இரவு இளைப்பாறுவதற்கு எல்லாத்தையும் நேர்த்தியாக படைத்திருக்கிறார். ஆனால் மனிதர்களையும் அதை படைத்து ஆளும்படி அவரை ஆசீர்வதித்தும் இருக்கிறார். ஆனால் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலத்தையும் வைத்திருக்கிறார். இன்னைக்கு அநேகர் கேட்குறீங்க, இழக்கும் போது ஏன் ஐயா கர்த்தர் எடுக்கிறார், ஏன் ஐயா கர்த்தர் மனிதனை எடுத்துக்கொள்ளுகிறார்? எனக்கு அன்பானவர்களே, அநேக நேரங்களில் கேட்குறோம், எதுக்காக ஏன் இந்த கேள்வியை கேட்குறோம். உங்களுடைய வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் சரி, இந்த நிகழ்ச்சியை எப்போ பார்த்தாலும் சரி, தயவு செய்து உங்களுடைய வேதாகமத்தை எடுத்து கையில் வச்சு, ஒருவேளை நான் கண்டு தெரியாத ஆள் சொல்கிறது தப்பாக இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்காவது எடுங்க. அன்றைக்கி ஒருத்தர் கேட்டார், எப்போ இருந்து பார்வை தெரியாதுனார். 2 வயசுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்வை தெரியாது. 66 வருடங்கள் இந்த வாழ்க்கையில் பார்வை இழந்தாலும் தேவன் நடத்தி வருகிறார். உங்கள் வேதாகமத்தை எடுத்து கையில் வைத்து கொண்டு ஒரு வார்த்தையை திருப்ப போகிறீங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 57வது அதிகாரம் 1-2 வசனங்களை அப்படி திருப்பி வச்சுக்கிறீங்களா? எல்லாரும் அப்படி எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் பாடுமா? மகிழ்வோம் மகிழ்வோம் தினம் அங்க மகிழ்வோம், இயேசுராஜன் சொந்தமாகினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினம் அங்க மகிழ்வோம், இயேசுராஜன் சொந்தமாகினார். இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதளத்தில் உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதளத்தில் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். சின்ன சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண் கொண்டார். சின்ன சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். தமது எனக்கும் அழித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார்.
ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானா. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானா. அவர் தரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அங்கு சமூகமதில் அங்கே அவனுடனே ஆடி பாடியே தேடுவே. அவர் சமூகமதில் அங்கே உடனே ஆடி பாடியே மகிழ்ந்து தேடுவே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானா. இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானா. எல்லாம் எடுத்திருப்பீங்க. அநேக நேரங்களில் கேட்குறோம், இன்னும் கொஞ்ச நாள் இருந்தா என் பிள்ளைகளெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாரு, எனக்கு ஒரு நல்ல இருக்கிறக்கா ஒரு இடத்த வச்சு கொடுத்துருப்பார், மற்ற காரியங்களாம் ஒழுங்கு பண்ணிட்டார். இன்னும் சில காரியம் ஒழுங்கு பண்ணாமல் இருக்கு, இன்னும் கொஞ்சம் காலம் வச்சிருக்க கூடாதா? அநேகருக்கு இதுதாங்க கேள்வி. எசேக்கியா ராஜாவுக்கு திடீர்னு ஒரு அறிவிப்பு வந்துருச்சு. என்ன அறிவிப்பு? நீ பிழைக்க மாட்ட, மரித்து போவ, உன் வீட்டுக்கு அறிவித்த ஒழுங்குபடுத்தினார். அவனால் முடிஞ்சா? முடியவே இல்லை. என்ன பண்ணா? சுபர்புறமாக திருப்பிக்கிட்டு ஓன்னு கத்தினான். ஆண்டவரே, உமக்கு முன்பாக உண்மையாக இருந்தேன், உத்தமமாக இருந்தேன், உமது பார்வைக்கு நல்லது தான் செய்தேன். நினைச்சுக்கோங்க. என்னைய கொஞ்சம் நினச்சிக்கங்கப்பா. நம்ம அநேக நேரங்களில் பாடுறோம்ல, தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், உண்மை மறந்தால் எங்கே போவேனா. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. உம்மை மறுதலித்தவனா அது உமக்கே தெரியும், உம்மை மறந்து வாழ்ந்தவனா இதை உலகே அறியும். உம்மை மறுதலித்தவனா அது உமக்கே தெரியும், உம்மை மறந்து வாழ்ந்தவனா இதை உலகே அறியும். உதவாத என்னை உருமாற்றினி, ஒன்று மரியாத என்னை உருவாக்கினீர். உதவாத என்னை உருமாற்றினி, ஒன்று மரியாத என்னை உருவாக்கினீர். ஒன்று மரியாத என்னை உருவாக்கினீர். தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. உண்மை மறுதலித்தவன் தான், மறந்து வாழ்ந்தவன் தான், ஆனா என்ன நினைச்சிருங்க. எசேக்கியா சொன்னான், நான் உத்தமனா நடந்தேன், உண்மையாக இருந்தேன், உமது பார்வைக்கு நல்லது தான். இவர் எப்படி சொல்ல முடியும்? நாம் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட போய் நான் நல்லா தான் செஞ்சேன்னு சொல்ல முடியுமா? நல்லதை மட்டும்தான் செஞ்சேன்னு சொல்ல முடியுமா? உடனே பார்த்தார், ஐயோ இவன் திராணி இல்லாதவன். ஏன்னா எபேசியர் 6:11 வாசிக்கிறோம்,
சகலத்தையும். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11, 13 2 காரியம் அங்கே இருக்குது. 2 விதத்தில் மனுஷனுக்கு திராணி இருக்கணும். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பாருங்க. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். அடுத்தால 13. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்களாகும்படி. இன்னைக்கு நாம செய்து முடிச்சவங்களா நின்றுக்கோமா? செய்து முடிச்சிருக்கோமா? நோவா பேழையை செய்து முடித்தான். இயேசு சொன்னார், இந்த உலகத்தில் எல்லாம் முடிந்தது. சிலுவையில் சொன்னார்ல, எல்லாம் முடிந்தது என்று சொல்லி தன் ஜீவனை விட்டார். பவுல் சொன்னார், அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், நான் என்ன செய்கிறேன்? சொன்னதை செய்து போகிறேன். நாம் இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கோம்? எனக்கு அன்பானவர்களே, அநேக நேரங்களில் நாம் சகலத்தை செய்து முடிக்கிறதுக்கு நமக்கு திராணியும் இல்லை. அநேக நேரங்களில் புலம்புற, அதை செஞ்சார் இதை செஞ்சார் இன்னும் கொஞ்ச நாள் நோ. அவர் எப்போ குறிச்சாரோ அப்போ என்ன செய்வார்? தூக்கிடுவார், கரெக்டாக தூக்கிடுவார். போதும், இந்த உலக வாழ்க்கை போதும், வா. நாம் சொல்லலாம், என்கிட்ட ஒரு தகுதியும் இல்லை ஆண்டவரே, பரவாயில்ல வாப்பா. என்கிட்ட ஒரு நன்மை இல்லை ஆண்டவரே, ஓகே அக்செப்ட், வா வா பாவி, மலைத்து நில்லாதே வா. உன்னிடத்தில் ஒரு நன்மையும் இல்லை என்று எண்ணி திகைக்காத. உன்னிடத்தில் ஒன்றுமே இல்லை எனக்கு தெரியும், ஆனால் உள்ளப்படி வா. ஆனால் அவன் இசைக்கியா ராஜா வாரேன்னானா என்ன நினச்சிக்கணும்? உண்மையான உத்தமமானவன் ஐயோன்னு கத்துனான். ஏசாயா முற்றத்துக்கு போகல, அதுக்குள்ளே அவனுக்கு வார்த்தை வந்துருச்சு, நீ போய் என்ன செய்ய? நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி. கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்ன தெரியுமா? உன் கண்ணீரை கண்டு உன் விண்ணப்பத்தை கேட்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். அது மட்டும் இல்ல, 15 வருஷத்தை கூட்டி கொடுத்தான். ஏன்னா அவன் செய்து முடிக்கல. இன்னைக்கு நீங்களும் நானும் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருக்கோமா? எப்போ கேட்டால் சரி, இந்த இன்னொரு வேலை இருக்குது. வீட்டை பூட்டின பிறதான் சொல்லுவான், இருங்க ஹெல்மெட் எடுத்துகிட்டு வந்துடுறேன். வீட்டை பூட்டி சாவி எடுத்துட்டீங்களா? ஐயோ பூட்டில் சாவி இருக்கு, எடுத்து வந்துடுறேன். நாம் எதையும் மறக்கிற ஆளுக்கு, சகலத்தையும் செய்து முடிக்கணும். ஆனால் அவர் நம்ம அதை பற்றி யோசிக்கவே மாட்டார். நேரம் வந்துருச்சா அவ்வளோதான். எனக்கு அன்பானவர்களே, நம்ம அநேக நேரங்களில் கேட்குறோம், ஏனையா எடுத்துக்கொண்டார். அன்றைக்கி அந்த அம்மா அப்படி தான் கேட்டாங்க, என் புருஷன் இன்னும் கொஞ்ச நாள் விட்டு வச்சுருக்கலாமே, 3 பொம்பளை பிள்ளை இருக்குது பிரதர், 3 பெண்ணையும் கையை பிடிச்சி கொடுத்துட்டு போயிட்டா கூட பரவாயில்லையே. அவர் ஒன்றுமே செய்யலையே, ஒரு பிள்ளை கூட கல்யாணம் ஆகலை, ஏன் இப்படி எடுத்தார்? சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். ஆனால் ஏசாயா எதற்காக எடுக்கிறார் என்பதற்கு ஒரு காரணத்தை இங்கே எழுதி வைத்திருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 57ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை. நீதிமான் மடிந்து போகிறான். எல்லா மனுஷனுக்கும் மரணம். இயேசு நீதிமானாக தான் இருந்தார். ஏன்னா பிலாத்து அதனால தான் சொன்னார், அந்த நீதிமான் இத்தனை சீக்கிரமாய் மரித்து போனாரான்னு ஆச்சரியப்பட்டான். ஏன்னா ரோம சேவகர்களும் சொன்னாங்க, அவர் மரித்து போயிட்டார், இந்த நீதிமான் இத்தனை சீக்கிரமாக மரித்து போனாரா? பிலாத்தினுடைய மனைவி சொன்ன, அந்த நீதிமானின் நிமித்தம் நான் ரெவரமில் வெகு பாடுபட்டேன்னு சொன்னான். எனக்கு அன்பானுடைய மனிதர்ல நீதிமான் எதனால? நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்ம ரட்சிக்கலை. தமது இரக்கத்தின்படி மறு ஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார்.
அந்த ரட்சிக்கப்பட்ட நீங்களும் நானும் அவர்கிட்ட காரணம் கேட்க முடியுமா? ஒரு காரணம் சொல்ல முடியாது. நாம் பாடும்போது ஒன்று பாடுவோம், ஒன்றை இழந்தா ஒன்று சொல்லுவோம். பாடும்போது என்ன பாடுவோம்? உம்மோடு இருப்பது தான் உள்ளத்தில் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வது தான் இதயத்தின் ஏக்கமையா. ஆஹா, உம்மோடு இருப்பது தான் உள்ளத்தில் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வது தான் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா, உம்மை தானே என் உள்ளே நிறுத்தியுள்ளே. ஏசையா, உம்மை தானே என் உள்ளே நிறுத்தியுள்ளே. உம்மோடு இருப்பது தான் உள்ளத்தில் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா, உம்மை தானே என் உள்ளே நிறுத்தியுள்ளே. ஏசையா, உம்மை தானே என் உள்ளே நிறுத்தியுள்ளே. இரக்கமும் ஒருக்கமும் நீடிய சாந்தம் கிருபையும் உள்ளவரே. இரக்கமும் ஒருக்கமும் நீடிய சாந்தம் கிருபையும் உள்ளவரே. என் ஜீவனை அழிவில் நின்று, என் ஜீவனை அழிவில் நின்று மீட்டவரே. என் இயேசுவே, ஏசையா, உம்மை தானே என் உள்ளே நிறுத்தியுள்ளே. ஏசையா, உம்மை தானே என் உள்ளே நிறுத்தியுள்ளே. உம்மோடு இருப்பது வாஞ்சேனா போன என் புலம்புறோம். அவரோட தானே இருக்காரு. ஏன் எடுத்துக்கிறார்? இன்னும் கொஞ்ச நாள். மனுஷனுக்கு ஆசை அதுலேயும் கூட. ஏன்னா பிரசங்கி சொல்லிட்டு போயிட்டார். 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பாருங்க, 1-2 வசனத்தை பாருங்க. பிரசங்கியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை பாருங்க. சூரியனுக்கு கீழே நான் கண்ட வேறொரு தீங்கும் உண்டு. அவர் அநேக தீங்க பார்த்தார், ஒரு தூங்கு இன்னொரு தீங்கு எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. வேறொரு தீங்கும் உண்டு. அது என்னவென்றால் அது மனுஷருக்குள்ளே பெரும்பாலும் நடந்து வருகிறது. அதாவது ஒருவனுக்கு தேவன் செல்வத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் கொடுக்கிறார். அவன் என்ன இச்சித்தாலும், இந்த வார்த்தையை குறிச்சுக்கோங்க, என்ன இச்சித்தாலும், வாட் எவர் யூ வாண்ட், அசையும் சொத்து அசையா சொத்து எது இருந்தாலும் சரி, என்ன விரும்பினாலும், அவன் என்ன இச்சித்தாலும், விரும்பினான்னு கூட எழுதல. இங்க எப்படி இருக்கு? இச்சித்தாலும். ஏன்னா இச்சை தான் பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் என்னது? கர்ப்பம் தரித்து மரணத்தை பிறப்பிக்கும். ஆகையினால அவன் இச்சித்த எல்லாவற்றையும் அதெல்லாம் அவனுக்கு குறைவில்லாமல் கிடைக்கும். ஆமா. ஆனால்
அவைகளை அனுபவிக்கும் சக்தியை தேவன் அவனுக்கு கொடுக்கவில்லை. இதை ஏன் கேட்க முடியுமா? இன்னைக்கு நிறைய பேர் சொன்னாங்க எல்லாம் சேர்த்து வச்சாருங்க, அனுபவிக்கவே இல்லை. அவ்வளோதாங்க, அவ்வளோதான். தேவ திட்டம் எதுவோ. ஏன்னா அதனால தான் யோபு சொன்னார், அவர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைப்படாது. மறந்துடக்கூடாது. அநேக நேரங்களில் இதான் நமக்கு தெரியறதில்ல. ஏன் எடுத்தார், அவர் கொடுத்தாருங்க, அவர் எடுக்கிறாருங்க. இன்னைக்கு வீட்டுக்காரன் கூட வாடகை குடியிருக்கோம், நல்ல வீடு தான், நமக்கு எல்லா வசதியும் சூட்டபிளாக இருக்குது, வேலைக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு பக்கத்தில் இருக்குது, போய் இறங்குறோன்னா பஸ் ஸ்டாப்பு கிட்ட இருக்குது, போய் இருக்கலாம், நல்லா இருக்குது. ஆனால் வாடகை வீடு தானே. அவங்க திருப்பி சிஸ்டர் எங்கள் பிள்ளைய வரப்போகிறாங்க, கொஞ்சம் வீடை காலி பண்ணி கொடுங்க. ஐயோ ஏன் கேட்குறீங்க? ஐயோ எனக்கு இது சௌரியமாக இருக்கே, திருப்பி கொடுங்கன்னா கொடுப்பாரா? கொடுக்க மாட்டா. கொடுத்தவர் கேட்டால் கொடுத்து தான் ஆகணும். ஆனால் நமக்குள்ளே இருக்கிற கேள்வி என்ன? ஏன் இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு போயிட்டான்னா? நல்லவர் தானே, நன்மைகளெல்லாம் செஞ்சவர் தானே, எத்தனையோ ஏழைகளுக்கு அள்ளி கொடுத்தவர் தானே. யோபு சொல்றார், ஒரு திக்கற்ற பிள்ளையை என் பந்தியில் இல்லாமல் நான் சாப்பிட்டதில்லைங்கிறார். அப்படிப்பட்ட யோபுக்கு ஒரே நாளில் இழப்பு வரலையா? ஏன் ஐயா வருகிறது? ஏன் எடுத்துக்கொள்ளுகிறார்? இதுக்கு தான் கேட்குறீங்க. வாசிக்க ஏசாயா 57ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் வாசிக்கிறோம். நீதிமான் மடிந்து போகிறான். நீதிமான் மடிந்து போகிறான். நீதிமான் கடந்து போகிறான், நினைவில் வைக்க ஒருவரும் இல்லை. நல்லவன் கடந்து போகிறான், நலமொன்றும் எடுபடவில்லை. இது பொல்லாத காலம், இது பொல்லாத காலம், இது பொல்லாத காலம், இது பொல்லாத காலம். நீதிமான் கடந்து போகிறான், நினைவில் வைக்க ஒருவரும் இல்லை. நல்லவன் கடந்து போகிறான், நலமொன்றும். இது சிற்றையில் காலம், தேவ ரட்சிப்பின் காலம். இது சிற்றையின் காலம், தேவ ரட்சிப்பின் காலம். ஞானவான் கடந்து போகிறான், அவன் ஞானம் ஒன்றும் எடுபடவில்லை. ஞானவான் கடந்து போகிறான், அவன் ஞானம் ஒன்றும் எடுபடவில்லை. பலமான் கடந்து போகிறான், அவன் பலம் ஒன்றும் எடுபடவில்லை. இது பொல்லாத காலம், இது பொல்லாத காலம், இது பொல்லாத காலம், இது பொல்லாத காலம். ஐயா, நீதிமான் மடிந்து போகிறான். ஆபிரகாம் தேவனே சொன்னார், எனக்கு முன்பாக உத்தமன் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். ஆனால் அவன் போகலையா? ஒரு நாள் நிச்சயம் போனான். ஏன் கேட்குறோம்? நீதிமான் மடிந்து போகிறான். அவனை நினைக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. அது மட்டுமல்ல, நல்ல புத்தியோடு இருந்தார் பிரதர், புத்தியோடு இருந்தார் பிரதர். புத்திமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான். ஏன் எடுத்துக்கொண்டார் என்று சிந்திப்பார் இல்லையா? அதுக்கு ஒரு காரணத்தை சொல்றார். அதை பத்தி வாசிக்க நேரம். நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவரும் அதை மனதில் மனதில் வைப்பதில்லை. புத்திமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள், ஆனாலும் தீங்கு வராததற்கு முன்னே. இந்த வார்த்தையை நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கணும். தீங்கு வராததற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் என்பதை சிந்திப்பார் இல்லை. நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில் இளைப்பாறுகிறார்கள். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே,
இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க, ரொம்ப நல்லது. அநேகர் கண்ணு தெரியுமாயா உங்களுக்கு இன்னோட கேட்குறீங்க, சிலர் கொஞ்சம் பார்வை தெரியாதவெல்லாம் கேட்குறீங்க. நிச்சயமாக சொல்கிறேன், நல்லா பாருங்கள். எனக்கு 2 வயசுலேருந்து கண்ணு தெரியாதுதான். ஆனால் ஆண்டவர் கொடுத்த கிருபை உங்களோடு தினந்தோறும் என்னுடைய வார்த்தையை சொல்லி அநேகரை ஆறுதல் படுத்தவும் கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரம். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் எனக்காகவும் ஜெபிக்கணும். நானும் உங்களைப் போல இழப்புகளை சந்தித்ததுண்டு. அந்த இழப்புலலாம் எப்படி கடந்து வந்தேங்கிறத நான் அறிந்தனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவர் எடுத்துக்கொள்ளும்போது நாம் கேட்க முடியாது. ஏன்னா ஒருவேளை வரப்போகிற காலம் இதைவிட கொடிய காலமாக இருக்கலாம். அந்த தீங்கை காணாதபடிக்கு கர்த்தர் எடுத்துக்கொள்ளுகிறார். இந்த நிகழ்ச்சியை கேட்ட நீங்கள் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வருவதற்காக என்னுடைய சபையை 2 பார்வையில்லாதவங்க சபை. திருநெல்வேலிலாம் பார்த்தீங்கன்னா பார்வையில்லாங்கள பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட வந்து வேனில் தான் கூட்டு வரும். ஒரு வாரத்துக்கு கூட்டு வரைக்கும் 4000 ரூபா. அப்படிப்பட்ட நெருக்கத்தின் மத்தியில் இந்த சபையை கர்த்தர் நடத்தி வருகிறார். நீங்கள் உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே வரலாம், வந்து நல்ல உணவு கொடுக்கலாம், உடை கொடுக்கலாம், உதவிகளை செய்யலாம். ஆனால் கட்டாயம் இல்லை, விசனமாய் அல்ல. உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் எப்போ சொல்லலாம். சரி பிரதர், உதவி செய்கிறக்கு எப்படி தொடர்பு கொள்வது? இங்கே 2 ஃபோன் நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் தாராளமாக அதன் வழியாய் தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை என்னை பில்லு வைக்கிற காலம் பில்லு உண்டா, நிச்சயமாக வாங்கிக்கலாம். நீங்கள் அனுப்பிட்டு என்னை கூப்பிட்டு உங்கள் அட்ரஸ் விலாசத்தோடு அனுப்புவீங்கன்னா அதையும் உங்களுக்கு அனுப்புவேன். உங்கள் ஜெபக்காரி எப்போ இருந்தாலும் காலை 10 மணிக்கு மேலே சொல்லுங்கள். இப்போவும் உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. நல்லவரே, வல்லவரே, வார்த்தையில் உண்மையுள்ளவரே, வழிகாட்டும் நல்ல துணையாளரே, யார் யார் இன்றைக்கு தங்களுக்கு அன்பான மக்களை இழந்து தவிக்கிறார்களோ, நினைவு நாளை கொண்டாடுகிறார்களோ, தங்களை விட்டு போனவர்களை மறக்க முடியாமல் கண்ணீர் வடிக்கிறார்களோ, அவர்களுக்கெல்லாம் சொல்லுவேன், இனி வரக்கூடிய தீங்கை காணாதபடிக்கு கர்த்தர் எடுத்துக்கொண்டார். ஏன்னு கேட்குறக்கு நமக்கு என்ன அதிகாரம் இருக்கு? உங்களுக்கு ஜெபிக்கட்டுமா? நல்ல ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் ஆறுதலை கொடு, சமாதானத்தை கொடு, சந்தோஷத்தை கொடு. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.